சரி. இன்னைக்கு ரோமர் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, முதல் 8 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அதான் தலைப்பு. சரிங்களா? முதல் 8 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ முதல் வசனம் வாசிக்கிறேன். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? ஸோ பார்த்தீங்கன்னா, இப்படியானால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ முன்னாடி அதிகாரத்தில் என்ன இருக்குது? ஸோ என்ன சொல்கிறாரு? யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ போன 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா, அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதில்லை. அதனால் விருத்த சேதனத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறாங்க. அப்போ விருத்த சேதனம் இல்லாத அந்த ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறாங்க. ஆனால் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்ல. அவங்கள பார்த்து அவங்க குற்றம் சாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் கேட்குறாரு. அப்போ விருத்த சேதனத்தினால் என்ன பிரயோஜனம்? அப்போ யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ 2ஆம் வசனம் பாருங்கள். அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. ஸோ பார்த்தோன்னா விருத்த சேதனத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அது மிகுதியாக இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷத்த மேன்மையாமே. அப்போ யூதனுடைய மேன்மை என்ன? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2ஆம் வசனத்தில் பாருங்கள். தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. ஸோ தேவனுடைய வாக்கியங்கள் அப்படிங்கிறது இந்த பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களாக அவருடைய ஜனங்களாக தேவன் தேர்ந்தெடுத்தார். அவங்களுக்கு தான் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். சரிங்களா? அப்போ தேவனுடைய வாக்கியங்கள் பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இருக்குது, சங்கீத புஸ்தகம் இருக்குது, நீதிமொழிகள் இருக்குது. ஸோ எது நன்மை, எது தீமை, எது செஞ்சால் ஆசீர்வாதம், எது செஞ்சால் சாபம், எது மரண வழி, எது ஜீவ வழி, ஸோ எல்லாமே ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதில் ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்காரு, வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்காரு, எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேசியாவை பற்றின காரியங்கள் எல்லாமே சொல்லியிருக்கார். ஸோ மேசியாங்க ரட்சகர் வர்றாரு, எங்கே பிறப்பார், எப்படி பாடுபடுவார், ஸோ எல்லா காரியங்களும் சொல்லியிருக்கார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஜனங்களை விட விசேஷத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதான் நான் பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தில் நான் பார்க்குறோம். ஆண்டவர் கேட்குறாரு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருகள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். ஸோ மற்ற ஜனங்களெல்லாம் விட நீ ரொம்ப விசேஷத்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அவங்களுக்குலாம் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதான் அவர் சொல்கிறாரு, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அந்த பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்கிறார். ஸோ அப்போ அவ்வளோ ஆண்டவர் அந்த யூத ஜனங்கள் மேலே விசேஷமாக கிருபை பாராட்டி இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாதே. ஸோ சிலர் விசுவாசிக்காவிட்டால் என்ன? அது தேவனுடைய உண்மையை பொய்யாக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கபடி தேவனே நீதிபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. ஸோ 4ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 51:4. சரிங்களா? அதான் 4ஆம் வசனம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. சங்கீதம் 51:4 இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம், நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படியே ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே நீதிபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. ஸோ பார்த்தீங்கன்னா தேவன்தான் நீதிபரர், தேவன்தான் சத்தியபரர். சரிங்களா? மற்றவங்க எல்லாருமே பொய்யர், பாவிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களுமே பாவிகள், பொய்யர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள். நான் மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினை செலுத்துகிற தேவன் அநீதிக்காரராக இருக்கிற என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் மனுஷன் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன். அப்போ நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? அப்போ நம்ம அநீதி பண்ணுறோம், அந்த அநீதி தேவனுடைய நீதியை விளங்கி பண்ண என்ன சொல்லுவோம்? கோபாக்கினை செலுத்துகிற தேவன் அநீதிக்காரர்னு சொல்லலாம் அல்லவா? அப்போ அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். ஸோ அதான் சொல்கிறார், நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாக இருக்கும். ஸோ அப்படின்னா நன்மை வரும்படி தீமை செய்வோம்னு சொல்லாமா? ஸோ அப்படி நாங்கள் அப்படி போதிக்கிறோன்னு சொல்லி சிலர் எங்களை தூசிக்கிறாங்க, அப்படி போதிக்கிறவர்கள் ஆக்கினை நீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்த பாருங்கள், 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து இதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லாருமே பாவிகள். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல் 3 அதிகாரத்தில் இந்த 20ஆம் வசனம் வரைக்கும் எல்லாருமே பாவிகள் அப்படிங்கிறத விளக்குவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னு சொல்லி அது கீழே விளக்குவார். ஸோ இது அடுத்த பகுதி 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். இந்த 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருமே பாவிகள், ஜனக்குலம் எல்லாருமே பாவிகள் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். சரிங்களா? விளக்குறார். 9ஆம் வசனத்துலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அந்த 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்லவே. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திஷ்டாங்கப்படுத்தினோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பொய்யா இருப்போம், எல்லாருமே பாவிகள் அப்படின்னு சொல்கிறார். அந்தபடியே ஸோ வேதத்தில் எங்கெல்லாம் இப்படி எழுதியிருக்கு அதை பற்றி சொல்கிறார். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஸோ இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, சங்கீதம் 14 முதல் 3 வசனங்கள். சரிங்களா? இந்த 2 இடத்துல இருக்குது. சங்கீதம் 14லையும் சரி, சங்கீதம் 53லையும் சரி, இந்த முதல் 3 வசனங்கள் அதான் அது பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? சங்கீதம் 14 மற்றும் சங்கீதம் 53 முதல் 3 வசனங்கள் அதுதான் இந்த 10ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனங்கள் அது பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 13ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இது 2 இடத்துல இருக்குது. அவர்கள் தொண்டை 13ஆம் வசனத்தில் அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் வஞ்சனை செய்கிறார்கள். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா, சங்கீதம் 5:9. சரிங்களா? சங்கீதம் 5:9 அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே பாவிகள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் மோசமாக நடக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தேவனை தேடுகிற ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாருங்கள். எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவர்கள் யாருமே உணர்வுடையவர்களாக இல்லை. ஸோ நன்மை நீதிமான் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு அப்போ எல்லாருமே பாவிகள் அப்படிங்கிறது சொல்கிறார். ஸோ அந்த 13ஆம் வசனம் முதல் 2 பகுதி சங்கீதம் 5:9 இருக்குது. அது பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 13ஆம் வசனம் கடைசி பகுதி, அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா, சங்கீதம் 140:3 அது பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. சங்கீதம் 140:3. சரிங்களா? அடுத்த 14ஆம் வசனம், அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஸோ 14ஆம் வசனம் அது எங்கே இருக்குன்னா, சங்கீதம் 10:7. சரிங்களா? அது சங்கீதம் 10:7. சரிங்களா? பார்த்தீங்களா? இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே கசப்பினாலும் சபிப்பினாலும் வெறுப்பினாலும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவித்திருக்கிறது. 15ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக நடக்கிறாங்க. ஸோ இப்போ யாரை கொலை பண்ணலாம் அப்படின்னு தீவித்து நடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா சமாதானம்னா உங்களுக்கு என்னென்ன தெரியாது. பார்த்திங்கன்னா பயங்கரமாக மோசமாக நடக்கிறாங்க, நாசமும் நிர்பந்தமும் அந்த வழியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த 15ஆம் வசனத்திலிருந்து இந்த 17ஆம் வசனம் வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா, ஏசாயா 59:7-8. சரிங்களா? 15ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் எதை ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா, ஏசாயா 59:7-8. சரிங்களா? அந்த வசனத்தை ரெஃபர் பண்ணி சொல்கிறார். பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 18ஆம் வசனம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஸோ அது எங்கே இருக்குது? அது 18ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா, சங்கீதம் 36:1. சரிங்களா? சங்கீதம் 36:1 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 18ஆம் வசனம் பக்கத்தில். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன விளக்குறாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்படி பார்த்திங்கன்னா எல்லாருமே பாவிகள், நீதிமான் ஒருவனாகினும் இல்லை, நன்மையே செய்யத்தக்க
நீதிமான் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லி பிரசங்கியில் சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாவிகள். ஸோ அப்போ இதுக்கு என்ன தான் வழி, இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து விளக்குவார். 19ஆம் வசனம் பாருங்கள். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாரும் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் அடைக்கப்படும், யாருமே வாய் திறக்க முடியாது அப்படிங்கிறார். உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாவிகள், எல்லாருக்குமே வந்து எல்லா ஜனங்களுமே தண்டனைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுகிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு சொல்லுகிறபடியெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா அது வந்து இது சொல்கிறார். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமாக்க நடக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் மூலமாக என்ன தெரியும் அப்படின்னா எது நன்மை, எது தீமை, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது பாவம் அப்படிங்கிறது தெரியும். பாவத்தை அறிகிற அறிவு. ஸோ விபச்சாரம் பண்ணால் தப்பு அப்படின்னா நியாயப்பிரமாணம் சொல்லுது, விபச்சாரம் பண்ணால் தப்பு, திருடுனா தப்பு, கொலை செஞ்சால் தப்பு. ஸோ அதெல்லாம் அந்த என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த அறிவு நியாயப்பிரமாணத்தினால வருகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த நியாயப்பிரமாணத்தின் கிரையினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறது இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல விளக்குறார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 21ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எப்படி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கீழே விளக்குறார். அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பார், அவருடைய தீர்க்க தரிசனங்கள், மேசியா வருவார், அவர் பாடப்படுவார், 3ஆம் நாளில் உயிரோடு இருப்பார், அவர் தான் ரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வந்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட அத்தனை பேருமே தேவநீதியை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அவர்கள் தேவநீதியை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிமையற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தான் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமானாக்கிறவனாக விளங்கப்படும் இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம், இலவசமாக அவருடைய கிருபையினால் இயேசு உள்ள மீட்பை கொண்டு நம்ம நீதிமான்களாக இலவசமாக வந்து அவர்கிட்ட வந்தோம்னா நம்ம வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், நம்ம நீதிமான்களாகப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ முன்னாள் காலத்தில் வந்து தேவன் வந்து பொறுமையாக இருந்தார், பாவத்தை அதை பொறுத்து கொண்டார். ஸோ தம் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால வந்து தேவன் வந்து தம் நீதியை காண்பிக்கும் பொருட்டாக என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பிதாவானவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை வந்து கிருபாதார பலியாக வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவா அன்பு கூர்ந்தார் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? உலகமெங்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டார் பாருங்கள். ஸோ சிலுவையில் தான் வந்து நம்ம இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதான் இயேசு நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்போது நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார் பாருங்கள். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஸோ கிருபாதார பலி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரி சரிங்களா. அப்போ பரிகாரம் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பிராயச்சித்தம் செய்கிறது, பரிகாரம் செய்வா. நம்ம பாவத்துக்கு பிராயச்சித்தம், பாவத்துக்கு ஒரு பரிகாரம் தேவை அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் சரிங்களா. ஆனால் அவர் தான் வந்து பாவமே இல்லாமல் சிலுவைக்கு போய் நமக்காக வந்து எல்லா பாடுகளையும் பட்டார் சரிங்களா. உலகத்தில் வந்து பாவமே இல்லாத ஒரே ஒருவர் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து தான் சரிங்களா. அப்போ அந்த பரிசுத்த ரத்தத்தினால தான் நமக்கு வந்து பாவம் மன்னிப்பு. அதான் பார்த்திங்கன்னா நமக்காக வந்து வேதம் சொல்லுது, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ பார்த்திங்களா இந்த ரட்சிப்பு வந்து அவ்வளோ எளிதாக நம்ம கிடைக்கல பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அதான் வேதம் சொல்லுது, இவ்வளவு பெரிதான விலையேற பெற்ற ரட்சிப்பை வந்து நீங்கள் அசால்ட்டாக எண்ணாதீங்க. பார்த்திங்கன்னா அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்லி, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது சாதாரண ஒரு காரியமே இல்லை. ஸோ பெனின்னு சொல்லும்போது சொல்லுவார், செல்வேஷன் இஸ் த ஃபஸ்ட் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ எல்லாருக்குமே அதுதான் பொருந்தும் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்க பார்த்திங்கன்னா நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்மளுடைய இருளின் அதிகாரத்திலேருந்து, சாத்தானின் ராஜ்யத்திலேருந்து அவருடைய ராஜ்யத்து, தேவனுடைய ராஜ்யத்துக்குலாம் நம்ம வர்றோம் பாருங்கள் சரிங்களா. அவன் சமாதானம் தருவார், அவருடைய பிள்ளைகளாக மாறுறோம், அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்குறார் பாருங்கள். நம்ம இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் வந்து கிருபை ஆண்டவர் வந்து மன்னிக்கிறார். நம்ம வந்து நீதிமான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே வந்துடும் பாருங்கள், பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே வந்துடும் பாருங்கள். அப்போ அதுலேருந்து நம்ம ஆண்டு விட்டதில் நெருங்க பரிசுத்தத்தில் இன்னும் வளர செய்வார், இன்னும் நீதியில் இன்னும் வளர செய்கிறார் சரிங்களா. அதான் பார்த்தீங்கன்னா ஏசாயா 53 கூட நம்ம வாசிக்கிறோம், அவர் எவ்வளவா பாடுபடுவார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அதே மாதிரி அந்த சுவிசேஷ புஸ்தகத்திலெல்லாம் அவர் எவ்வளவா மரண அவஸ்தைப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பாருங்கள். இந்த ஏசாயா சொல்லும்போது சொல்கிறாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் அக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அக்கிரமக்காரர்கள் ஒருவராக என்ன பட்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளவா தேவன் வந்து சிலுவையில் வந்து 6 மணி நேரம் தொங்கினார் வச்சுங்களா. அது அப்படியே பார்த்திங்கன்னா சாதாரண வேதனை இல்லை, மரண வேதனை, மரண அவஸ்தைப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் வந்து அவர் கடைசி சொட்டு ரத்தமும் வந்து அவர் உடம்புலேருந்து போயிடுச்சு பாருங்கள். ஸோ அவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரட்சிப்பை வந்து ஆண்டவர் சம்பாதிச்சு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இப்போ அவர் ரத்தத்தினால் பார்த்திங்கன்னா அவர் ரத்தத்தினால் நமக்கு சமாதானத்தை சம்பாரித்து கொடுத்துருக்காரு, தைரியத்தை சம்பாரித்து கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் அவருடைய ரத்தம் நமக்காக வந்து நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ரத்தம் வந்து நம்மை பரிசுத்தம் செய்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அந்த வேதம் சொல்லுது, மாசற்ற விலையேறப்பட்ட குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் சரிங்களா. அப்போ அவருடைய ரத்தம் வந்து அவ்வளோ பெரிய காரியம். ரட்சிப்பு வந்து அதான் பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, சிலுவையை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து வந்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் சரிங்க, நம்ம உலகத்தில் எத்தனை பெரிய காரியங்களை சாதிச்சிருந்தாலும் சரி, ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு முன்பாக வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது பாருங்கள். ஸோ அவ்வளோ பெரிய காரியத்தை வந்து தேவன் செஞ்சுருக்கார். நம்ம பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விளக்கிரயத்தை கொடுத்து தேவன் வந்து அவர் ரத்தத்தை வேதம் சொல்லுது, அவருடைய நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவாப்பா, அவருடைய உயிரை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காரு பாருங்கள். சரி பார்த்தீங்களா. அப்போது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வந்து அந்த மகா பெரிய ரட்சிப்பை வந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்கார் சரிங்களா. அதான் அந்த ரட்சிப்பை வந்து நம்ம கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள தேவன்கிட்ட நம்ம கிருபை கேட்கணும் பாருங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 28ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கணும். அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. கடைசி பகுதி 27ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே, அது நீக்கப்பட்டதே. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவுமே செய்யலை சரிங்களா. அப்போ நீங்கள் மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது, ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா தான் உண்மையில். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டார் சரிங்களா. நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்ம பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக, நாம் நீதிமானாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டார் சரிங்களா. அப்போ மரண அவஸ்தைப்பட்டு நம்மளை வந்து வாங்கியிருக்கார் சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
எந்த பிரமாணத்திலே, கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தில். அப்போ நீங்கள் கிரியை செஞ்சு ஒன்றுமே இல்லை, இப்போ விசுவாசத்தினால தான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 28ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கணும். பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே நீதிமான். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா போதும் நீங்கள் நீதிமான் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதம் இல்லாத விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. ஸோ இந்த இடத்துல சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன். ஸோ யூதருக்கு மாத்திரம் தேவன் இல்லை, உலகத்தை எல்லாருக்குமே தேவன் தான். சரிங்களா? அதான் யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறார். அப்போ யோவானில் சொல்லும்போது சொல்கிறார், இயேசுக்கு சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஸோ நானே வாசல், இப்போ நான் தான் வாசல், என் வழியாக தான் அவனுக்கு பரலோகத்துக்கு வர முடியும், பிதாவினிடத்தில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ தான் சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு அவர் தான் தேவன். சரிங்களா? அப்போ உலக ரட்சகர், அவர் பேரே உலக ரட்சகர். சரிங்களா? பார்த்தீங்கன்னா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஸோ இயேசு அப்படிங்கிற நாமத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ புறஜாதிகளுக்கும் ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ விசுவாசம் உள்ளவர்களை, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. ஸோ அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. அப்போ விருத்த சேதம் உள்ளவர்கள், விருத்த சேதம் இல்லாதன்னா யூதர்கள் இல்லை புறஜாதிகள் எல்லாருக்குமே என்னென்னா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அப்போ சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டோன்னா அவங்க நீதிமான் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா? அப்படி இல்லை, நியாயப்பிரமாணத்தை அப்போ விசுவாசத்தின் மூலமாக அவங்க ஒருத்தன் ரசிக்கப்பட்டான்னா அப்போ நியாயப்பிரமாணம் எதற்கு? அப்போ அது வேஸ்ட்டா அப்படின்னு கேட்குறார். அப்படி இல்லை, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறார். சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை பார்த்தோம். இப்போ யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனால் பிரயோஜனம் என்ன? இப்போ விருத்த சேதனம் ஒரு பெருசாக அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா யூதனுடைய மேன்மை என்னென்னா பழைய ஏற்பாடு யூதருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா தேவன் மாத்திரம்தான் நீதிபரர். இப்போ எல்லாருமே பொய்யார், எல்லாருமே பாவிகள் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் பாவிகள் அப்படிங்கிறத விளக்குறதற்காக நீதிமான் ஒருவனாகணும் இல்லை, உணர்வுணும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனார்கள். அப்போ சமாதான வழியை அறியாது இருக்கிறார்கள், அவர் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. ஸோ எல்லாருமே பாவிகள் அப்படின்னு சொல்கிறத அப்படி பார்ப்போம். எல்லோரும் அதை நம்ம பார்த்தோம். அடுத்த பார்த்திங்கன்னா அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா பார்த்திங்கன்னா அது நியாயப்பிரமாணம் இல்லாமல் எப்படி தேவன் எழுதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு எல்லாமே நீதிமான்கப்படுகிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா எந்த கிரியை செய்கிறதுனால, இப்போ கிரியை செய்கிறதுங்கிறது ஒன்றுமே கிடையாது, கிரியைங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ எல்லாமே விசுவாசத்தினால தான். அப்போ மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறான். ஸோ அந்த காரியத்தை நான் பார்த்தோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், யூதருக்கு மாத்திரம் தேவன் இல்லை, எல்லாருக்குமே அவர் தேவன் தான், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். ஸோ அப்போ எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த வார்த்தையை, சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்கப்படும் போது அவர்கள் விசுவாசத்தை நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த காரியத்தை பார்த்தோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா விசுவாசத்தினாலே எல்லாம் நடக்குது. அப்போ நியாயப்பிரமாணம் எதற்கு? அப்போ நியாயப்பிரமாணம் வேஸ்ட்டா அப்படின்னா நியாயப்பிரமாணம் வேஸ்ட்டு கிடையாது, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த காரியத்தை பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம அந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் கற்றுத்தந்த அந்த சத்தியங்களுக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நீதிமான் ஒருவனாகணும் இல்லை, தேவனை தேடுகணும் இல்லை, எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவம் செய்து தேவன் மகிமையற்றவர்களாகி இலவசமாக உங்களுடைய கிருபையினாலே நாங்கள்
மீட்கப்பட்டிருக்கிறோமே அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகளுக்காக பாத விழுந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசி சொட்டு ரத்தத்தையும் நீர் எங்களுக்காக சிந்தி ஏசப்பா உங்கள் அன்பை நீர் வெளிப்படுத்தினே அதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உங்கள் ரத்தம் இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ரத்தம் அவர்களை நீதிமான்களாக்கினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் உங்களிடத்துல கிட்டி சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா மாம்சத்தின் கிரிகளை எழுத்து போட்டு ஆவியின் கனியினால் கர்த்தர் நிரப்ப வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் இடத்துல கிட்டி சேர கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.